Hello students, last video நம்ம வந்து concept of consumerism அதே போல பார்த்தீங்கன்னா importance of consumerism பற்றி நாம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போகிறது origin, evolution and growth of consumerism. இதை பற்றின எந்த இம்பார்ட்டண்டான கொஷின் இல்லைன்னாலும் நீங்கள் புக் இன்சைட்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்டால் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கிறதுக்காக இந்த டாபிக் வந்து நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆரிஜின் அப்படின்னா அதாவது கன்சியூமரிசத்தினுடைய தொடக்கம் எங்கே, எவல்யூஷன் எப்படியெல்லாம் வந்து அந்த கன்சியூமரிசம் வந்து பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிச்சு, அண்ட் க்ரோத் ஆஃப் கன்சியூமரிசம் எப்படி வந்து ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி அந்த கன்சியூமரிசம் போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரிஜின், அதனுடைய தொடக்கம் என்ன. இந்த பிகினிங் ஆஃப் 20th century இண்டஸ்ட்ரியல் எக்கானமி ரீச்ட் எ பூம் ஸ்டேட். அதாவது 20th centuryயில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் எக்கானமி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தது. த early 20th century marked a period of reform and expansion in many areas as well. அதாவது இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபார்ம் பண்ணப்பட்டது ஓகேவா. ஸோ ரெஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஓகேவா. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுச்சு அண்ட் எக்ஸ்பேன்ஷன் இன் மெனி ஏரியாஸ். நிறைய இண்டஸ்ட்ரியல் லெவலில் சரி எல்லா விதத்துலையுமே தொழில் வகையில் வந்து பிஸ்னஸ் விஷயத்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்பட ஆரம்பித்தது, நிறைய விஷயங்கள் வந்து விரிவடைய ஆரம்பிச்சது. அட்வர்டைசிங் அண்ட் கன்சியூமர் கன்சம்ஷன் would become big areas of reform and expansion with the growth of industry and consumer reform societies to outcry for more truthful advertisement. அதாவது அட்வர்டைசிங் விளம்பரங்கள் அண்ட் கன்சியூமர் கன்சம்ஷன் அதாவது கஸ்டமர்ஸ்னால ஒரு பொருள் வந்து உபயோகப்படுத்துவது. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருளை பற்றின நாலேஜ் கிடச்சி அந்த பொருளை வந்து அவங்க வாங்கி அதை உபயோகிக்க ஆரம்பித்தாங்க. அதனால would become big areas of reform and expansion with the growth of industry. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மாற்றங்களும் நிறைய வளர்ச்சிகளும் ஏற்பட ஆரம்பிச்சது. அண்ட் கன்சியூமர் ரிஃபார்ம் சொசைட்டிஸ் டு அவுட்க்ரை த மோர் ட்ரூத்ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ கஸ்டமர்ஸ் கிட்டேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறைய உண்மையான தன்மைகளை கொண்டு வருது அப்படின்ட்டு மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி அவங்க வந்து நிறைய பொருட்களை வாங்கி கன்சியூம் பண்ண அவங்க ஆரம்பித்தாங்க. ஸோ progressives, women's movements and Henry Ford and his assembly line would become the characteristics icons of the time. அதாவது பார்த்தீங்கன்னா காலத்தினுடைய ஒரு சிறந்த விஷயங்களாக வந்து என்னென்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவ்ஸ் அதாவது முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் உமன்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னா அதாவது பெண்கள் சங்கங்கள் அண்ட் ஹென்ரி ஃபோர்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு காலத்தினுடைய சிறந்த விஷயங்களாக வந்து கருதப்பட்டது. ஆஸ் கன்சியூமர்ஸ் டுக் எ க்ளோசர் லுக் இன் டு த ப்ராடக்ட்ஸ் தேவர் பையிங் அண்ட் ஒர்க்கிங் கிளாஸ் பர்சன்ஸ் பிகேன் டு டிமாண்ட் பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். இப்போ கன்சியூமர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை வந்து துல்லியமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ப்ராடக்ட் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக ப்ராடக்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க தெரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க, அந்த பொருளை வாங்கவும் ஆரம்பித்தாங்க. அண்டு ஒர்க்கிங் கிளாஸ் பர்சன்ஸ் பிகேன் டு டிமாண்ட் பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். இப்போ வந்து ஒர்க்கிங் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, பிகேன் டு டிமாண்ட் பெட்டர் இன்னும் பொருட்களை வந்து இன்னும் நல்ல ஒரு தன்மையோட அதாவது இன்னும் நல்ல குவாலிட்டியாக இன்னும் நிறைய டெக்னாலஜிஸோட வந்து பொருட்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க வந்து டிமாண்ட் வைக்க ஆரம்பித்தாங்க. அமெரிக்கா ஹிட் எ கிராஸ் ரோட்ஸ் பிட்வீன் இண்டஸ்ட்ரி அண்ட் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அதாவது தொழில்துறையிலையும் சரி கஸ்டமர்ஸ்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம் ஃபார் consumers would be an answerable to inconsistencies that existed between product price and consumer satisfaction. அதாவது இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸை கொண்டு வந்தது, கன்சியூமர்ஸ்க்காக என்னென்ன சேஞ்சஸை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா would be an answerable to inconsistencies. அதாவது
இன்கன்சிஸ்டன்சிஸ் அப்படின்னா மாறுபட்ட தன்மை, ஓகேவா? ஸோ ஆன்சரபிள் டு இன்கன்சிஸ்டன்சிஸ் தட் எக்ஸிஸ்டட் பிட்வீன் ப்ராடக்ட் ப்ரைஸ் அண்ட் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியலில் ஏற்பட்ட இந்த சேஞ்சஸ், இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராடக்டையும் நல்ல ப்ரைஸ்லையும் கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடிய தன்மையையும் வந்து கொண்டு வந்துச்சு. அப்புறம் வந்து the first consumer wave marked a shift toward recognition the centrality of consumers to the nation's economy and polity. The companies began to make effort towards targeting consumers on a more massive scale. அதாவது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கஸ்டமர்ஸை வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தன்னுடைய அதிக ப்ராஃபிட்டுக்காக கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, லார்ஜ் குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸை வந்து அவங்க டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ப்ரோக்ரஸிவ்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் அதர் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் பிகேன் டு ரியலைஸ் த வேல்யூ இன் ஃபைட்டிங் ஃபார் பெட்டர் குவாலிட்டி குட்ஸ். அதாவது இந்த முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஸ் வெல் ஆஸ் அதர் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ், அது மட்டும் அல்லாமல் மற்ற அமெரிக்கன் சிட்டிசன்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க. அதாவது குவாலிட்டியான குட்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கணும், நம்ம வந்து குவாலிட்டியான குட்ஸ், நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு குவாலிட்டியான குட்ஸை நம்ம வாங்கணும் அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணி ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கன்சியூமர் ஷுட் பி கேரண்டீட் ஃபார் சம் டைப் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் இன் தர் குவாலிட்டி ஃபார் ஃபுட் அண்ட் குட்ஸ் குவாலிட்டி. ஸோ கன்சியூமர்ஸ் வந்து என்ன எதிர்பார்த்தாங்க, கேரண்டி கொடுக்கணும், அவங்களால கொடுக்கப்படுகின்ற நிறுவனத்தின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற பொருட்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்கப்படணும், குவாலிட்டியான ஃபுட்டோ இல்லை வந்து ப்ராடக்ட்ஸோ அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு. மிடில் கிளாஸ் ப்ரோக்ரஸிவ் விமன் பிகேன் ஆர்கனைசேஷன் லைக் the National Consumers League in response to the substandard quality of goods and the lack of involvement by the government in protecting consumers against terrible food and other good conditions. அதாவது மிடில் கிளாஸ் ப்ரோக்ரஸிவ் விமன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நேஷ்னல் கன்சியூமர் லீக் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ரெஸ்பான்ஸ் டு த சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ், அதாவது தரைக்குறைவான பொருட்கள் மற்றும் லேக் ஆஃப் இன்வால்மெண்ட் பை த கவர்மெண்ட் வந்து கன்சியூமர்ஸ் மேலே எந்த அக்கறையுமே இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இதில் எந்த விதத்துலையுமே இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்துக்காகவும் இன் ப்ரொடெக்டிங் கன்சியூமர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் யாருக்கிட்டேருந்து அகெயின்ஸ்ட் டெரிபிள் ஃபுட், அதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கலாம், இல்லை மற்ற அதர் கண்டிஷன்ஸ், மற்ற வேறு எந்த கண்டிஷன்ஸாக இருந்தால் எதெல்லாம் வந்து கன்சியூமர்ஸை பாதிக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த நேஷ்னல் கன்சியூமர்ஸ் லீக். ஓகே, the majority of the consumers in advanced countries are well educated, well informed and are in a position to protect them. So majority of the consumers, அதாவது advanced countries-னா developed countries-லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வெல் எஜுகேட்டட், எல்லாருமே படிப்பறிவு இருக்கிறவங்களா இருந்தாங்க. அதே போல் எல்லா ப்ராடக்ட்ஸை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கிறவங்களா இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு எப்படி தங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இது வந்து சரியான விலையா, இது கரெக்டான ப்ராடக்டா அப்படின்றத அவங்களால வந்து கண்டுபிடிச்சி அந்த பொருளை வந்து அவங்களால வாங்க முடிஞ்சு. பட் our Indian situation is entirely different from the Western. ஆனால் மற்ற கண்ட்ரிகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியர்களுடைய சுச்சுவேஷன் அப்படின்றது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். where adequate production and proper distribution of products exist. அதாவது ப்ரொடக்ஷன், பொருளின் உற்பத்தி ஆகட்டும் சரி, அந்த பொருளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம கண்ட்ரியில். இன் இந்தியா இண்டஸ்ட்ரீஸ் ஹாவ் நாட் அச்சீவ்ட் த லெவல் ஆஃப் அஃப்ளூயன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து டெக்னாலஜி வைஸில் பெரிய லெவலில் வந்து முன்னேற்றம்
முன்னேற்றம் வந்து அடையலை. ஓகே, ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரன் இன் ஷார்ட்டேஜஸ், அடல்ட்ரேஷன் அண்ட் பிளாக் மார்க்கெட் ப்ராசஸ். ஸோ அதனால் என்ன ஆச்சு, அப்போ இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பொருட்களுடைய பற்றாக்குறை, ஷார்ட்டேஜஸ் ஏற்படும், இல்லைன்னா அடல்ட்ரேஷன், பொருளை வந்து கலப்படம் செய்கிறது அதிகமாக இருந்தது, இல்லைன்னா பிளாக் மார்க்கெட், கள்ள சந்தைகள் வந்து நிறைய இருந்துச்சு. ஓகே, அண்ட் இந்தியன் பீப்புள் ஹாவ் லெஸ் மணி அட் தேர் டிஸ்போசல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வருவாய் தன்மை அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருந்தது இந்திய மக்களுக்கு. த ப்ராஃபிட் மேக்கிங் ஆட்டிடியூட் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபெயில்டு டு டிஸ்சார்ஜ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் மெயின்டைனிங் ஃபேர் ப்ரைஸ், குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் சர்வீசஸ் எட்ஸெட்ரா. ஸோ இந்த பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுனால ஃபெயில்டு டு டிஸ்சார்ஜ், அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் மட்டுமே நமக்கு இருந்தால் போதும் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நியாயமான விலையை மெயின்டைன் பண்ணுறதோ, இல்லை குவாலிட்டி ஆஃப் குட்ஸ், அதாவது தரமான பொருளை கொடுப்பதோ, இல்லை வந்து சரியான சர்வீசஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதை பற்றிலாம் அவங்க கவலைப்படல. நமக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்ற மோட்டிவில் மட்டும்தான் இருந்தாங்க. இன் ஷார்ட், கன்சியூமரிசம் இஸ் அன் அவுட்கம் ஆஃப் சஃபரிங்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் consumers, and some businessmen aim to make abnormal profit which is at the cost of consumer safety and health. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா கன்சியூமரிசம் அப்படின்றது வந்து எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா கஸ்டமர்ஸினுடைய கஷ்டங்கள், சஃபரிங்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ், அதாவது கன்சியூமர்ஸை வந்து சுரண்டுவது. அண்ட் சம் பிஸ்னஸ்மேன் எய்ம் டு மேக் அப்நார்மல் ப்ராஃபிட், ஒரு சில பிஸ்னஸ் பர்சன்ஸ் வந்து அப்நார்மலாக வந்து ப்ராஃபிட்டை வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறது, விச் இஸ் அட் த காஸ்ட் ஆஃப் கன்சியூமர் சேஃப்டி அண்ட் ஹெல்த். ஸோ இது வந்து கன்சியூமர்ஸினுடைய சேஃப்டியையும் ஹெல்த்தையும் வந்து விலையாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்திடுச்சு. அதன் காரணமாக தான் இந்த கன்சியூமரிசம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து உருவானது. However, it has been accepted and agreed that a consumer is the king of the market. ஸோ என்னதான் வந்து கன்சியூமர் அப்படின்றவங்க வந்து கிங், அதாவது இப்போ ஒரு கஸ்டமர் அப்படின்றவங்க இல்லைன்னா அங்கே வந்து ஒரு மேனுஃபேக்சரரும் கிடையாது, ஒரு செல்லர்ஸும் கிடையாது. ஆனால் அதனால தான் என்ன சொல்கிறாங்க, கஸ்டமர்ஸ் அப்படின்றவங்க ராஜா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அப்படியா கிடையாது. ஸோ த மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு கன்சியூமர்ஸ் ஆர் அடல்ட்ரேஷன், ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி, அன்ரீசனபிள் ப்ரைஸஸ் எட்ஸெட்ரா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர்ஸ் வந்து எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா, அடல்ட்ரேஷன், பொருட்களுக்கு கலப்படம் செய்வது, ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி, அதாவது தற்காலிகமான பொருட்கள் மேலே பற்றாக்குறையை ஏற்படுத்துவது, அன்ரீசனபிள் ப்ரைஸஸ், நியாயமற்ற விலைகளை வந்து ஏற்படுத்துவது. ஸோ இந்த மாதிரியாக வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆச்சு. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் நிறைந்தது, நிறைய மொழிகள் இருக்குது நம்ம நாட்டில். நிறைய வந்து அவங்களுக்குன்ற ஒரு கலாச்சாரத்தையெல்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அபவுட் 3/4 ஆஃப் பாப்புலேஷன் லிவ் இன் ரூரல் ஏரியாஸ். அதே போல் 4/3 நம்மளுடைய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா கிராம பகுதிகளில் தான் வசிச்சிட்ருக்காங்க. வேர் கல்டிவேஷன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னது, இந்த விவசாயம் அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கிய தொழிலாக வந்து கருதப்படுது. அண்ட் தேர் இஸ் வைட் டிஸ்பாரிட்டி இன் த இன்கம் ஆஃப் பீப்புள். அதே போல் நம்ம இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா வருவாய் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக கிடையாது, நிறைய வேறுபாடு தன்மை இருந்தது. ஒரு சில இடத்துல ஹை லெவல் இன்கம் இருக்கிற பீப்புள் இருக்காங்க, லோ லெவல் பீப்புள் இன்கம் இருக்காங்க, இன்கமே இல்லாத பீப்புளும் இருக்கக்கூடிய, எல்லாமே கலந்து இருக்கக்கூடியதான் நம்மளுடைய இந்திய நாடு. ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் மோஸ்ட்லி illiterate அண்ட் ஹாவ் லோ இன்கம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம இந்தியன் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒன்று illiterate, நிறைய எஜுகேஷன் வந்து கிடையாது, படிப்பறிவு கிடையாது, அண்ட் ஹாவ் லோ இன்கம், அவங்களுக்கு வந்து ஒரு கம்மியான இன்கம் தான் வந்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன் ஆர்டர் டு சேவ் ஆர் ப்ரொடெக்ட் தெம் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டிவ் ப்ராக்டிஸ் ஆஃப் ட்ரேட்,
consumerism has emerged and has been accepted as a defensive force to safeguard the interest of the customers. ஸோ இது எல்லாத்துலேருந்தும் வந்து ஒரு கன்சியூமர்ஸை வந்து சேவ் பண்ணணும், அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே போல் அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து, அதே போல் ப்ராக்டிசஸ் ஆஃப் ட்ரேட், அதாவது வணிகத்தின் மூலமாக அவங்கள வந்து நியாயமற்ற முறையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருப்பதை தவிர்ப்பதற்கும் இந்த கன்சியூமரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்பட்டது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் அக்செப்டட் ஆஸ் எ டிஃபென்சிவ் ஃபோர்ஸ். அதாவது கன்சியூமர்ஸை வந்து பாதுகாக்கும் ஒரு பாதுகாவலனாக, கஸ்டமர்ஸினுடைய நலனை வந்து பாதுகாப்பவர்களாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து ஆரிஜின் ஆஃப் கன்சியூமரிசம். எப்படி வந்து இந்த கன்சியூமரிசம் அப்படின்ற விஷயம் வந்து உருவாச்சு அப்படின்றது பார்த்தோம். அடுத்தது எவல்யூஷன் ஆஃப் கன்சியூமரிசம். எப்படி வந்து இதில் வந்து மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. The major causes of consumerism in India have been identified as rising prices, poor product performance and service quality, product shortages and deceptive advertising and inflation. So, consumerism உருவாவதற்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைசிங் ப்ரைஸஸ், பொருட்களினுடைய விலை அதிகப்படியாக உயர்வது. அதே போல் புவர் ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸ், வாங்குகிற பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தரம் குறைந்ததாக இருந்தது. அண்டு சர்வீஸ் குவாலிட்டி, எந்த அளவுக்கு அவங்க வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் வந்து குவாலிட்டியாக இருந்தது, அப்போ குவாலிட்டி இல்லாமல் இருந்தது. ப்ராடக்ட் ஷார்ட்டேஜஸ், அதாவது பொருட்களினுடைய தட்டுப்பாடு, பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. அண்டு டிசெப்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா ஏமாற்றக்கூடிய விளம்பரங்கள் வந்து அதிகமாக இருந்தது. அண்டு இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸினுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும்போது பையிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். மக்கள் வந்து அந்த பொருளை வந்து வாங்கக்கூடிய எண்ணம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. அதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் தான் வந்து ஒரு கன்சியூமரிசத்துக்கு மெயின் ரீசனாக வந்து கருதப்பட்டது. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ் பீன் வெரி ரெஸ்பான்சிவ் டு த கன்சியூமர் நீட்ஸ் த்ரூ லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்ஸு. ஸோ கவர்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்து கன்சியூமர் நீட்ஸ்க்கு வந்து அதுக்கான ஒரு சட்டத்திட்டங்களை வந்து ஏற்படுத்தினாங்க. எக்கனாமிக் டிஸ்கண்டென்ட் ஹாஸ் பீன் ஜென்ரேட்டட் அவுட் ஆஃப் ஸ்பைரலிங் இன்ஃப்ளேஷன். அதாவது அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து ஒரு சுழற்சி முறையில் இருந்துக்கிட்டே இருந்தது. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா பொருளாதாரத்தில் வந்து ஒரு அதிருப்தியான ஒரு சூழல் வந்து உருவாகிடுச்சு. ஸோ thus it has become necessary for the consumers to stand up for their rights through effective organization in order to redress the grievances. அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரியான சூழலில் வந்து மக்கள் வந்து கன்சியூமர்ஸ் வந்து தனக்கான ரைட்ஸ் என்ன, அதே போல் வந்துட்டு எப்படி இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணுறது, ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைஞ்சிச்சு. ஸோ த வேர்ட் கன்சியூமரிசம் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இந்த இயர் 1960. ஸோ கன்சியூமரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 தான் வந்து உருவாக ஆரம்பித்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா growth எப்படி வந்து வளர்ச்சி அடைந்துச்சு. கன்சியூமரிசம் ஆர் கன்சியூமர் மூமெண்ட் இஸ் அன் அவுட்கம் ஆஃப் சவரிங்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஸோ கன்சியூமரிசம் அப்படின்றதும் இல்லை வந்து கன்சியூமர் மூமெண்ட் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா எதனுடைய அவுட்கம் அப்படின்னா மக்களினுடைய கன்சியூமர்ஸினுடைய சஃபரிங்ஸ், கஷ்டங்கள், எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமரிசம் உருவாக காரணமாக இருந்தது. It intends to shield the consumers from commercial terrorism and exploitative practices. அதாவது கன்சியூமர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது யார்கிட்டேருந்து, கமர்ஷியல் டெரரிசம், அதாவது லாப நோக்கத்துக்காகவே பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கிட்டேருந்தும் மக்களை வந்து சுரண்டுறாங்க இல்லையா, அதிகப்படியான விலையை கொடுத்து இல்லை வந்து பற்றாக்குறையை தற்காலிகமாக பொருட்கள் மேலே ஸ்காசிட்டியை உருவாக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து கன்சியூமர்ஸை பாதுகாக்கிறதுக்கு உருவாக்குனது தான் இந்த கன்சியூமரிசம். இட்ஸ் எய்ம் இஸ் டு சேஃப்கார்ட் தர் இன்ட்ரெஸ்ட் by establishing the rights and powers in the relation to products and sellers. ஸோ இதனுடைய மெயினான எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கன்சியூமர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. எப்படி அப்படின்னா அவங்களுக்கான ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் யார்கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணவங்க கிட்டேயும் அந்த ப்ராடக்ட்ஸை விற்றவங்க கிட்டேயும் அவங்கக்கிட்ட அவங்களுக்கான உரிமைகள் என்ன, அவங்களுக்கான அதிகாரங்கள் என்ன அப்படின்றத வந்து எடுத்துரைப்பதாக இருக்கிறது தான் இந்த கன்சியூமரிசம். மிஸ்டர் ரால்ஃப் நாடர் pioneered the fight against monopoly and unethical trade practices of large companies in the United States. அதாவது யுனைடெட் ஸ்டேட்டில் யூஎஸில் வந்து மிஸ்டர் ரால்ஃப் நாடர் அப்படின்றவர் வந்து முதலாக வந்து அவர் தான் வந்து மோனோபொலி அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை தவிர்த்து வேறு எந்த கம்பெனியுமே வந்து அந்த மாதிரி ப்ராடக்டை வந்து அவங்க வந்து உருவாக்க முடியாது. அவங்க தான் மோனோபொலி. இந்த ப்ராடக்ட் அப்படின்னா இவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மோனோபொலியாக இருக்கிறது. அண்ட் அன்எத்திக்கல் ட்ரேட் ப்ராக்டிசஸ், நியாயமற்ற ட்ரேட் ப்ராக்டிசஸில் இன்வால்வ் ஆகிறது. இதை எதிர்த்து போராடினவர் வந்து மிஸ்டர் ரால்ஃப் நாடர். எங்கே? யூஎஸில். ஹீ இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபாதர் ஆஃப் கன்சியூமரிசம். ஸோ அவரை தான் வந்து கன்சியூமர் மூமெண்ட். ஸோ கன்சியூமரிசத்துக்கு யார் வந்து ஃபாதர்னு சொல்கிறாங்க? மிஸ்டர் ரால்ஃப் நாடர் தான் வந்து சொல்கிறாங்க. ஹீ இனிஷியலி ஃபாட் அகெயின்ஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஃபார் வயலேட்டிங் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸ். இவர் முதல்ல எதுக்காக வந்து போராடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எதிராக வந்து ஃபஸ்ட்டு போராடினார். ஏன் அப்படின்னா வயலேட்டிங் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு கார்லேயோ இல்லை பைக்லேயோ வந்து இருக்க வேண்டிய ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே வந்து இல்லாமல் தரம் இல்லாததாக இருந்தது. அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல், நிறைய வந்து பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அது வந்து மெஷின்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து வெஹிக்கல்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தரமில்லாத பொருட்களும் அதே போல் பார்த்திங்கன்னா பொல்யூஷனை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் எதிர்த்து போராடினது தான் இவர். ஓகே, பட் டுடே இன் ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரீஸ் த கன்சியூமர் மூமெண்ட் இஸ் வெல் டெவலப்ட். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்திங்கன்னா இந்த கன்சியூமரிசம், அதாவது கன்சியூமர் வந்து தனக்கான ரைட்ஸையும் பவர்ஸையும் பிரயோகிக்கக்கூடிய இடமாக எல்லா கண்ட்ரியுமே இன்றைக்கி இருக்குது. ஸோ கண்ட்ரீஸ் லைக் பிரிட்டன், ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ், டென்மார்க் அண்ட் ஈவன் இன் கென்யா have stringent laws against consumer exploitation in their respective countries. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டான லாஸ் இருக்குது. கன்சியூமர்ஸை யார் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்கள வந்து ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு ஃபேவரிசமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ என்னுடைய ப்ராடக்டில் எனக்கு இதுன்னா நான் வந்து ஒரு கேஸ் போட முடியும். என்னோடய ப்ராடக்டில் வந்து என்னை ஏமாற்றிருக்காங்க, என்னை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கேஸ் போட, அந்த கம்பெனி மேலே இவங்களால கேஸ் போட முடியும். அப்படிப்பட்ட எல்லா ரைட்ஸும் பவர்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரலி அசம்பிளி ஹேஸ் அடாப்டட் எ செட் ஆஃப் ஜென்ரல் கைட்லைன்ஸ் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஸோ யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்குன்னு பொதுவாக சில கைட்லைன்ஸை வந்து அவங்க வந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஜின், எவல்யூஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் கன்சியூமரிசம். இது வந்து இதை பற்றி பெருசாக வந்து கொஷின்ஸ் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுடைய நாலேஜ்க்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.